ஒரு 3 நாளைக்கு முன்னாடி வரைக்கும் யாருக்கும் தெரியாத ஒரு சின்ன படம். ஆனா இப்போ கன்னட பாக்ஸ் ஆபீஸையே கலக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய படங்கள் ஓடிட்டு இருக்கும்போதே சூ ஃப்ரம் சோ சத்தம் போடாம ஒரு சுனாமி மாதிரி வசூல் சாதனை செஞ்சிருக்கு. இது 2025 மாபெரும் சர்ப்ரைஸ் ஹிட். இந்த வெற்றிக்கு பின்னாடி ஒரு சூப்பரான மார்க்கெட்டிங் தந்திரம் இருக்கு. படத்தோட இணை தயாரிப்பாளரும் திறமையான இயக்குனருமான ராஜ் பி ஷெட்டி என்ன பண்ணார் தெரியுமா? நாங்க எந்த ப்ரொமோஷனும் பண்ண மாட்டோம், நீங்க படத்தை பாருங்க, நல்லா இருந்தா மட்டும் மற்றவங்களுக்கு சொல்லுங்க ஒரு வீடியோ வெளியிட்டார். இதுவே பெரிய ப்ரொமோஷன் ஆகிடுச்சு. கண்டென்ட் மேல இருந்த தன்னம்பிக்கை இது. நம்ப முடியாத நம்பர்ஸுங்க. கடந்த சனிக்கிழமை மட்டும் புக் மை ஷோல 1,27,000 டிக்கெட்டுகள் விற்று கன்னட சினிமா வரலாற்றில் ஒரு புதிய சாதனை படைச்சிருக்கு. ஞாயிற்றுக்கிழமை இந்தியா முழுக்க 550க்கும் அதிகமான ஹவுஸ்ஃபுல் ஷோக்கள். பெங்களூர்ல மட்டும் காலையில 9 மணிக்கு முன்னாடியே 72 எக்ஸ்ட்ரா ஷோஸ். இது இதுவரைக்கும் எந்த படத்துக்கும் நடக்காதது. சரி, படத்துல என்ன இருக்கு? இது ஒரு அட்டகாசமான ஹாரர் காமெடி. பேயை காட்டி பயமுறுத்துறதை விட சிரிக்கவும் யோசிக்கவும் வைக்கிற மாதிரி கதை நகருது. படத்தின் மிகப்பெரிய பலம் அதோட மண்வாசனை மாறாத கிராமிய பின்னணி. கடலோர கர்நாடகாவின் அழகையும் மக்களின் இயல்பான வாழ்க்கையையும் அப்படியே கொண்டு வந்திருக்காங்க. காமெடி திகில்னு மட்டும் இல்லாம சில முக்கியமான சமூக கருத்துக்களையும் தைரியமா பேசியிருக்காங்க. மூட நம்பிக்கைகள், போலி சாமியார்கள், குடும்பத்துக்குள்ளேயே பெண்களுக்கு நடக்கும் பாலியல் பிரச்சனைகள்னு எதையுமே திணிக்காம இயல்பா படத்தோட கொண்டு வந்திருக்காங்க. ஜே.பி. துமிநாடன் டைரக்ஷன் சூப்பர். ஒவ்வொரு 30 செகண்டுக்கும் ஒரு தடவை சிரிக்க வைக்கணும்னு சத்தியம் பண்ணிட்டு வந்த மாதிரி வசனங்கள், பாடி லாங்குவேஜ்னு எல்லாமே செம டைமிங். காந்தாரா படத்துல வந்த பல முகங்கள் இதுல உண்டு. எல்லாருமே பக்காவா நடிச்சிருக்காங்க. கமர்ஷியல் சினிமாவுக்கான குத்துப்பாட்டு, கவர்ச்சி காட்சிகள், அதிரடி சண்டைகள், டூயட் பாட்டு என்று எதுவுமே இல்லாமலே கூட கமர்ஷியலாக பெரிய சக்சஸ் ஆகிவிட்டது படம். வழக்கமான கமர்ஷியல் படங்களை தாண்டி ஒரு புதுமையான, தரமான, ரொம்பவே இயல்பான ஒரு படத்தை பார்க்கணும்னு நினைச்சா இந்த சூ ஃப்ரம் சோ கண்டிப்பா மிஸ் பண்ணக்கூடாத ஒரு அனுபவம். சிரிச்சுக்கிட்டே பயந்து அப்புறம் யோசிச்சு ஒரு முழுமையான பொழுதுபோக்கிற்கு தயாராக இருங்க. தியேட்டர்ல இந்த விருந்தை கண்டிப்பா மிஸ் பண்ணாதீங்க. இந்த ரிவ்யூ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த ரிவ்யூல சந்திக்கலாம். நன்றி.